ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஜூனோ. இது ரொம்ப அழகான ஒரு கம்மிங்கேஜ் ட்ராமா மூவி. ஜூனோங்கிற நம்ம ஹீரோயின் அவளுக்கு 15 வயசு தான் ஆகுது. ஒரு நாள் ஒரு பையனோட ஒன்றா இருந்திருப்பா. அதனால் இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன செய்ய தெரில. ஏன்னா இவ்வளோ லவ் பண்ணுற பையனுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதனால் அந்த பையனோட பேச முடியாது. ஸோ வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ண போகிறா, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் ஜூனோ. இது ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா கூட சொல்லலாம். ஒரு கப்பல் நடுவில் எப்படி இப்படி சண்டை வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களை எப்படி பாதிப்படை செய்யும். இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக இந்த படத்தை அமைச்சிருப்பாங்க. அண்ட் 2007க்கான பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேங்கிற ஆஸ்கர் அவார்டை இந்த படத்தை தான் கொடுத்தாங்க. சரி, இப்போ வாங்க ஜூனோங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த படம் ஃபுல்லாகவே சீசன் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கிறது ஆட்டம் சீசன். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன்னு ஜூனோ வைப்பாங்க. இப்போது 15 வயசு. அவன் மனசுக்கு எதிர்த்து ஓடிட்டே இருக்கு. பார்த்தவங்க ஸ்கூலில் பவுலின்னு ஒரு பையன் இருக்கான். இவளுக்கு அவனுக்கு நடுவில் பெருசாக அவ்வளோதும் கிடையாது. ஒரு நாள் நம்ம ஹீனுக்கு அந்த பையன் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். சரி, அவனோட ஒன்றா இருப்புன்னு சொல்லிட்டு ஒரு நைட் ஒன்றா இருந்திருப்பா. 2 பேரும் காண்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி இப்போ நம்ம மீன் பயமாக இருக்குது. என்னோட பீரியட்ஸில் தள்ளி போயிட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம ப்ரெக்னெண்ட் இருப்போம் பயந்து போய் ஒரு கடைக்கு போய் ப்ரெக்னன்சி கிட்லாம் வாங்கி பார்க்குறா. டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவ பயந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம மீன் ப்ரெக்னென்ட் காட்டுது. இதை பார்த்து செம்மையாக பயந்து போயிடுறா. வீட்டுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா இப்போ இவ்வளோ அந்த பாலுங்கிறப்ப லவ் பண்ணவே இல்லை. இப்போ போய் அவங்ககிட்ட இப்படி இது உங்களதான் சொல்கிறது. ஆனால் லைட்டாக தயக்கத்தில் இருப்பா. இது வீட்டில் சொன்னால் அப்பா திட்டு வரும். இந்த ஒரு பயமும் அவளுக்கு இருக்கும். பேசாமல் அமைதிக்கு வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் கயிறு கட்டி தூக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பட் அவளுக்கு மனசு கேட்காது. கயிறு கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூம் போயிடுவா. இவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா. அவளுக்கு ஃபோன் பண்ணுவா. ஹேலி, உங்கள்கிட்ட ஒரு முக்கிய விஷயம் பேசாகணும். நீ வீட்டு வரைக்கும் வான்னு சொல்கிறப்ப அவள் சரி வீட்டுக்கு வந்திருப்பா. அப்போ தான் தெரியுது நம்ம ப்ரெக்னெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு. ஏண்டி நீ இந்த பையன் ஒன்றா இருந்தீங்களே, ப்ரொடக்ஷன் யூஸ்லாம் கேட்டால் அதெல்லாம் பண்ணண்டி. பட் அதையும் தாண்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு என்ன செய்ய தெரில. இவ்வளோ தற்கொலைக்கெலாம் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பயமாக சொல்கிறப்ப ஏண்டி இதுக்கு பயந்துட்டுருக்க, குழந்தை பிடிக்கல நான் அபார்ஷன் பண்ண வேண்டியது தானே, இல்லை ஈஸியாக பண்ணலான்னு சொல்கிறப்ப அட ஆமாம் அதை மறந்து போயிட்டேன். சரி, எதுக்கு நாளைக்கு காலைல பாலை பார்க்குறேன் அவனை பார்த்து பேசுகிறேன்னு அவன் ஃப்ரெண்டாங்க அனுப்பி வச்சிருவா. தென் கட் பண்ண அடுத்த நாள் அந்த பாலுங்கிற பையனை வைப்பாங்க. ஆக்சுவலி இவன் ஒரு அத்லெட்டு. இவனுக்கு எப்படியாவது எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கணும் ஆசையாக இருக்கும். இதனால் தினமும் காலையில் இருந்துச்சு ஓடிட்டு இருப்பானா. அப்போ தான் கரெக்டாக விட்டுட்டு வெளியே வரப்ப நம்ம மீன் உட்காந்துருப்பா. நம்ம மீனை பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஜூனோ அந்த பாலை பார்த்து, ஹே பால், உங்கள்கிட்ட ஒரு முக்கிய விஷயம் பேசி ஆகணும். அன்றைக்கி நேரம் நீ நானும் ஒன்றா இருந்தோம்ல, இப்போ அதனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உன் குழந்தை வயிற்றுல இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தா செம்ம பயந்து போயிடுறான். ஏன்னா ஒரு பயந்தவங்களான கேரக்டர். குழந்தை பிறக்கும்போது தெரிஞ்சோன்னே ஆள் பயந்து போயிடுவானா. பட் நம்ம சமாளிப்பா. இங்கே பாரு, நீ எதுவும் பயப்படுறமாலாம் கிடையாது. நான் இந்த குழந்தை அபார்ஷன் பண்ணலாம் தான் இருக்கேன். அதுக்கு உங்கள்கிட்ட பேச தான் வந்தேன். குழந்தை கிடைக்குவான்னு கேட்குறப்ப அவனுக்கு பயமாக இருக்குல்ல. அவனு சேர்ந்து அத்லெட்டுக்காக ஓடி போயிடுறான். இவளு அங்கேருந்து ஸ்கூலுக்கு போயிடுறா. ஆக்சுவலி இவளுக்கு பால்மோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அவங்களோட லவ்வை சொல்லாமல் வேணாமா, இந்த ரூபாய் அவளுக்கு இருக்கும். இல்லைன்னா சொல்லாமல் இருப்பாங்க. சொல்லப்போனால் பாலுக்குமே நம்ம மீனை பிடிக்கும். 2 பேரும் ஒருத்தர் அவங்க லவ் சொல்லாமல் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம மீன் வீட்டுக்கு போகிறா. நியூஸ் பேப்பரில் ஒரு ஹாஸ்பிட்டலோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி, மேடம் இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணணும், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்பா. அவங்களுக்கு சரி நாளைக்கு வர சொல்லுவாங்க. இவ்வளோ வீட்டில் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க அப்பா அம்மாவோட கேஷுவலாக இருப்பா. இப்போ தான் நமக்கு ஜூனோட ஃபேமிலி பற்றி தெரியுது. ஆக்சுவலி ஜூனோட அம்மா இவங்க அப்பாவோட யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க பாட்டோட ஆள் கல்யாணம் பண்ணி தனியாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவும் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. இவங்க தான் அவரோட ஸ்டெப் மாம். அவங்களுக்கு எம்ப்ராய்டிங் மட்டும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து தச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம மீன் சாப்பிட வரப்ப நம்ம மீனை பார்த்தோம் சந்தேகமாக இருக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருந்தா. அண்ட் அவள் ஃபேஸும் டல்லாக இருக்குது. ஏ ஜூனோ என்னாச்சு, ரொம்ப டல்லாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவளுக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் சொல்லிட்டு எப்படி சமாளிச்சிருவா. தென் கட் பண்ண அடுத்த நாள் வேலையை அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவாளா. பார்த்தா வெளியே ஒரு பொண்ணு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருப்பா. அபார்ஷனுங்கிறது ஒரு கொலை மாதிரி தான். சின்ன குழந்தைகளை கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போராடிட்டு இருப்பாளா. இதை பார்த்து ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்கும். எதுவுமே கண்டுக்காமல் அப்போ ஹாஸ்பிட்டல் போயிடுவா. பார்த்தவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோ சின்ன ஃபில்அப் பண்ண போகிறப்ப இவ்வளோ நிறைய பொண்ணுங்க அங்கே இருப்பாங்களே. சில பேருக்கு குழந்தை பிறக்காம அந்த ஹாஸ்பிட்டல் வந்துருப்பாங்க. சில பேர் ப்ரெக்னன்சி ஹாஸ்பிட்டல் வந்துருப்பாங்களே. எல்லாரையும் பார்த்து பயம் ஆரம்பிச்சிடும். எதுவுமே பண்ணாமல் அவள் பாட்டு வேகமாக ஓடி வந்துடுவா. பயந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவள் ஃப்ரெண்டு தான் போகிறா. ஹேலி, இன்னைக்கு அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் போனேன். பட் ஒரே பயமாக இருக்குது. இன்னைக்கு குழந்தை கிடைக்கிற எனக்கு தான் ஆயிருமா, எனக்கு ரொம்ப பயமாக்குன்னு சொல்லிட்டு ஆள் பயந்துட்டு இருப்பாளா. இதை பார்த்து ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஜூனோ, இப்போதைக்கு ஒரே வழி தான் இருக்குது. நான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் ஆட்லாம் பார்த்துருக்கேன். சில கப்புள்ஸ் குழந்தை பிறக்காமல் இருக்கும்ல, அவங்கள குழந்தை வேணும்னு ஆட் கொடுத்துருப்பாங்க. வேணா அந்த மாதிரி பார்ப்போம். நீ உன் குழந்தைய பெற்று அவங்கள்ட்ட கொடுத்துரு. உனக்கு ஒரு குழந்தை கொள்ளாத மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது கட்டு தானே கேட்குறப்ப நம்ம கட்டுன்னு தோணுது. ஏன்னா ஒரு குழந்தைய கொள்றதுக்கு பதிலாக அதை பெற்று இல்லாதவங்க கொடுக்கலாம்ல, இந்த ரேடியோவுக்கு இருக்கும். சரி நியூஸ் பேப்பர் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் செக் பண்ணி வைப்பாங்க. பார்த்தா ஒரு கப்பலோட ஃபோட்டோ இருக்கும். மார்க் அண்ட் வெனஸான ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் குழந்தை பிறக்கல. நாங்கள் புதுசாக ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணுறதா இருக்குன்னு சொல்லிட்டு ஆளை போட்டிருப்பாங்களே. இதை பார்த்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பேசாமல் இவங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளான் போட்டு வச்சுட்டா. பட் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட குழந்தை பிறகு 10 மாதம் ஆகும். கண்டிப்பாக வீட்டில் சொல்லி தான் ஆகணும். வேறு வழியில் இப்போ
பேசாமல் சொல்லிடுவேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டுருக்கா. இங்கே இதே நேரத்தில் அந்த பாலுங்கிற பையனை வைப்பாங்க. அவன் ஸ்கூலில் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ அவங்க ஸ்கூலில் டைரியில் இருக்கும்ல, அதில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோலாம் இருக்கும். அதில் ஜூனோட ஃபோட்டோவை பார்த்து ஆள் ரொம்ப ஏங்கிட்டு இருப்பான். சொல்லப்போனால் இவனுக்கு நம்ம ஹீங்கிற ப்ரப்போஸ் பண்ண ஆசையாக இருக்கும். அந்த குழந்தைய கலைக்கணும்னு சொல்லி ஆசையாக இருந்திருக்கும். பட் ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஆள் அதை பற்றி வச்சுட்டு இருப்பான். இதே நேரத்தில் மீன் வைப்பாங்க. அவள் வீட்டுக்கு போயிடுவா. அப்பா அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவா. இதை பார்த்து அவங்க ஆச்சரியமாக இருக்கும். பட் அவங்க பேச விடாமல் நீங்கள் இது கவலைப்படுத்தவில்ல, நான் புதுசாக ஒரு கப்பல் பார்த்துட்டேன், அவங்க அந்த குழந்தை எடுத்துக்கோங்க, அதுக்கான மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கோங்க, நான் அந்த குழந்தை அடாப்ட் பண்ணுறதா இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அப்பாக்கு என்ன சொல்ல தெரியல. பட் அவர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். சரி உங்கள் குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் பால்னு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் சொல்லுவாளா. இதை பார்த்து அவங்க அப்பா சிரிப்பாக தான் இருக்கும். சரி நாளைக்கு போய் இந்த கப்பலை பார்ப்போம், நானும் அவங்க கூட வரேன், பிடிச்சிருந்தா அவங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேன்னு கேட்குறப்ப இதை பார்த்து நம்ம மீன் வர ஹாப்பியாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் இவளும் அப்பா மட்டும் காலை போயிருக்காங்க. ஒருலேருந்து மார்க்குன்னு ஒன்று வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு மீனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். மேடம் நாங்கள் ரீசெண்டாக உங்கள் ஆடு பார்த்தோம், உங்களுக்கு குழந்தை தேவைன்னு போட்டுச்சுல, இப்போ ஒரு குழந்தைய வயிற்றில் இருக்குது, அந்த குழந்தை இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, அந்த குழந்தைய உங்களுக்கு தரதா இருக்கேன் ஓகேன்னு கேட்குறப்ப அந்த வனசங்கர பொண்ணு இருக்கால, அவள் செம்ம ஹாப்பியாயிருவா. சொல்லப்போனால் குழந்தை வளர்க்குறது ரொம்ப நாள் கலவு. பட் அவளுக்கு குழந்தை பிறகு அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் மீன் குழந்தை தரேன்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு ஒரே ஹாப்பியாயிரும். அவங்க ஹஸ்பண்ட்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஒரு லாயரை கூப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டு எல்லா சாலையும் நாங்களே பார்த்துக்குறோம் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம மீன் கையெழுத்து போகிறக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெஸ்ட்டு கப்பலாம் தெரியாமல் இருக்குல்ல. மேடம் எனக்கு அதில் டாய்லெட் வருது, உங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டாய்லெட்டில் போவா. பார்த்தா அந்த வீடு ஒரு பணக்கார ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போனா இவங்களாம் நல்லாவே குழந்தைகளுக்கு முடியும் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ரூம் வெளியே வரப்ப பக்கத்தில் தான் மார்க்கோ ரூம் இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தா நிறைய கிட்டாரு வயலின் அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்க நீங்கள் மியூசிக் ஆர்டிஸ்ட்டா, உங்கள் ரூமில் இவ்வளோ கிட்டார்ஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப ஆமாம் நான் ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்டு, ஆட்ஸுக்கு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன், வேணா அது பாருங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ உள்ள போகிறா. ஆக்சுவலாக நம்ம எனக்கு மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ மார்க் உட்காந்து ரூம் வாசிட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அந்த 3 பேர் வைப்பாங்க. அதாவது ஹீரோட அப்பா வேணா சாப்பிட்ற லாயரு, என்னடா மேலே போனாலே இன்னும் ஆளை காணாமன்னு சொல்லிட்டு வேணாசா மேலே வந்து பார்ப்பா. பார்த்தா நம்ம ஹீரோன்னு அந்த மார்க் மியூசிக் வச்சுட்டு இருப்பாங்க. எங்க கீழே டைம் ஆகிட்டு இருக்கே, வந்து கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம மீன் கையெழுத்து போடுறா. கையெழுத்து போடணுன்னு வெனசாக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா நமக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுதுன்னு நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்க போகிறோம், எனக்கு வந்து டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் அங்கேயே செக்அப் போங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டை தருவாங்களே அதை மட்டும் கொண்டு வந்தால் போதும், அதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருப்போம்னு சொல்கிறப்ப நம்ம இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அங்கே அப்போ நம்ம ஹீரோனை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கட் பண்ணால் வின்டர். இந்த பக்கம் பால் காலை ஜாகிங் போயிட்டு இருப்பான். அவன் மனசு ஃபுல்லாக நம்ம ஹீரோ ஞாபகமாக தான் இருக்கும். எப்படி அவ கூட ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுவாளா, இது மாதிரி தயக்கமாக இருக்கும். சரி இன்றைக்கி அவளை பார்த்து பேசுவோம், படத்துக்கு கூப்பிடுவோம், அங்கே லவ் சொல்லிடுவோம், இதை ஒரு வழின்னு சொல்லிட்டு கால் ஸ்கூலுக்கு போவான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வருவா. பார்த்தா இப்போ வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லைனா மற்ற பசங்க மட்டும் கொஞ்சம் ஆக்கூடாக இருக்கும். அப்போ பால் நம்ம ஹீரோனை பார்த்து ஹே இன்னைக்கு நைட் ஒரு படத்துக்கு போகிறதா இருக்கேன், நீ கூட வரியா, நீ நான் சேர்ந்து அந்த படத்துக்கு போகலான்னு சொல்கிறப்ப நம்ம முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் ஹாஸ்பிட்டல் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாங்கள் போகணும், எப்போ வரேன்னு தெரியாது, அதில் இந்த வாட்டி முடியாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து லைட்டு கஷ்டமாயிரும். அவனும் சேர்ந்து அங்கே கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் ஸ்கூல் முடிஞ்சோன்னு நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறா. பார்த்தா அல்ட்ராசவுண்ட் வச்சு ஸ்கேனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைய உருவம் தெரியுதை பார்த்து இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தென் ஸ்கேன்லாம் வாங்கிட்டு வெனசா பார்க்குறதா இருக்கா. ஏன்னா அது பார்த்தா கண்டிப்பாக ஹாப்பியாவாங்க. ஸோ அவங்களை காட்டலாமே சொல்லி ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு போவா. பார்த்தா வெனசா இருக்க மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டாக மார்க் மட்டும் தான் இருப்பாங்க. மார்க் என்ன பார்த்து ஹே உள்ளவா வந்து ட்ரிங்க்ஸை சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸை கொடுப்பாரு. சரி அதுக்கப்புறம் அவளும் ஸ்கேனிங் வைப்பா. அவருக்கு அந்த குழந்தைய பார்த்து ஹாப்பியாக தான் இருக்கும். ஆமாம் இது பையனா போனான்னு கேட்டால் எனக்கே தெரில, மேபி டாக்டர்ஸ் எல்லாம் காட்டக்கூடாது போல். சரி நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவங்க வந்து போகிறா இருப்பாளா. அப்போ அந்த மார்க் ரூம் ஃபுல்லாகவே நிறைய கேசட்ஸாக இருக்கும். சில மியூசிக் கேசட்ஸு, சில படங்களோட கேசட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹே இந்த பாட்டில் ரொம்ப பிடிக்குமா, எனக்கு பிடிச்ச படங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாளா. ஹே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வேணா வெனசா வரைக்கும் நீ இங்கே எதுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பார்ப்போன்னு சொல்லிட்டு கொடூரமாக ஒரு படம் இருக்கும். அதாவது மனுஷனை போட்டு வெட்டுறது குத்துறது அந்த மாதிரி இருக்கும். 2 பேரும் நிஜய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ண யாரோ ஒருத்தர் காலையும் அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா வெனசாத வீட்டுக்கு வந்திருப்பா. வெனசாக்கு நம்ம மீனை பார்த்து ஹாப்பியாக இருக்கும். ஹே ஜூனோ நீ இங்கே ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் போட கேட்டால் ஆமாம் அதை காட்டுறத இங்கே வந்தேன், பார்த்தீங்களா இதை நீங்கள் வளர்க்க போகிற குழந்தை எப்படின்னு கேட்குறப்ப அவன் ஸ்கேனை பார்ப்பாளா. பார்த்து ரொம்ப ஹாப்பியாயிருவா. அண்ட் இவ்வளோ நேரம் வெளியே போயிருந்தால பார்த்தா கடையில் போய் சில பொருட்கள் வாங்க போயிருப்பா. பார்த்தா பிறக்காத குழந்தைக்கு எல்லா பொருளும் வாங்கியிருப்பா. அந்த குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு சாக்ஸு விளையாட்டு பொம்மைங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பா. இதை பார்த்து நம்ம இன்னைக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும். சரி வேணசா நான் இங்கேருந்து போயிட்டு வரேன் அப்புறம் பார்ப்போன்னு அவள் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பட் இந்த வேணசா ஒரு மாதிரி தெரியல, அவளுக்கு அந்த குழந்தை மேலே ஆர்வம் வந்துருச்சு. எப்படா அந்த குழந்தை பிறக்கும், நம்ம அதை கொஞ்சம் போகிறோம் இந்த மாதிரி திங்க ஆரம்பிச்சிருவா. தென் வீட்டெல்லாம் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட்லாம் பண்ண ஆரம்பிப்பா. ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சு எங்கே இது கரெக்டான இடம், குழந்தை பிறந்தா குழந்தை ஃபோட்டோ இங்கே தான் இருக்கணும், இது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஃப்ரெண்டோட கடைக்கு போயிருப்பா. நல்லா ஜாலியாக 2 பேர் சூப்பர் மார்க்கெட் சாப்பிட்டுட்டு நடந்துட்டு இருப்பாங்க.
அப்போ கீழே பார்த்தா வெனசை நடந்துட்டு இருப்பா. நான் மீன் மேலேருந்து வெனசாவே பார்த்துட்டு இருப்பாளா. பார்த்தா அங்கே ரேண்டமாக சில குழந்தைங்களா இருப்பாங்க. அந்த குழந்தைங்களோட வெனசா அவ்வளோ ஹாப்பியாக பழகிட்டு இருக்கா. எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடுத்தவங்க குழந்தை இப்படி பார்த்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தை நல்லா தான் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம மீனுக்கு வருது. அதுக்கப்புறம் அவ கீழே இறங்கி வரப்ப அவங்களும் மேலே வருவாங்களா. 2 பேரும் ஒத்து பார்த்துருவாங்க. ஏ ஜூனோ நீ எங்கே நான் பேபிக்காக சில திங்ஸ்லாம் இங்கே வாங்காதுன்னு சொல்கிறப்ப நான் மீன் அவளை பார்க்காத மாதிரி பேசிட்டு இருப்பா. அப்போ நான் மீன் திடீர்னு ஆண் கத்துவாளா. இது இந்த மேடம் புரியல. ஆமாம் என்னாச்சு எதுக்கு ஆண் கத்துன்னு கேட்டால் அதுவா குழந்தை அடிக்கடி இப்படி மிதிக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல கேட்குறப்ப ஆமாம் பார்த்ததே இல்லை. இது எப்படி ஃபீல் இருக்குன்னு கேட்குறப்ப இதில் என்னங்க இருக்குது வேணா வயிற்றில் கை வச்சு பாருங்கன்னு அவன் கையெடுத்து வயிற்றில் வைப்பா. பார்த்தா குழந்தை அப்போதைக்கு மிதிக்காது. இதை பார்த்து மனசுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். எங்க எது ஃபீல் பண்ண முடியலையே. குழந்தை மிதிக்கலன்னு சொல்கிறப்ப அப்படியா நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. உங்கள் மனசில் என்ன இருக்காது அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு சேர்ந்து கை வைப்பாங்க. ஹாய் பேபி என்னோட பேர் வெனசா. நான் தான் இதுக்கு அடுத்து ஒன்று பார்த்துக்க போகிறேன். நான் உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீ எப்போ அந்த உலகத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு காத்துட்டே இருக்கேன். நீ எப்போ வருவேன்னு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்பாங்களே. அப்போ கரெக்டாக அந்த குழந்தை கிக் பண்ணும். இதை பார்த்து அவனுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபீல்லாம் பார்த்தோன்னே அவங்களும் ரொம்ப எமோஷனல் வருவாங்க. ஸோ நம்ம ஹீன் ஆக்ட் பண்ணி அவங்க பாட்டு வந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ணால் ஸ்ப்ரிங் சீசன். இப்போ நம்ம ஹீனோட வயிறு பெருசாக வளர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட குழந்தை பிறகு ஸ்டேஜில் இருக்கும். அவர் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறப்ப மற்ற பசங்களும் அதை பார்த்து சாக்கில் இருப்பாங்க. எல்லோரும் நம்ம மீன்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க. வழிவழி போவாங்க. நான் மீனாக ஃப்ரெண்டு மட்டும் தான் பேசுவா. அப்போ தான் ஃப்ரெண்டு ஒரு குண்டு தூக்கி போடுவா. ஆக்சுவலி அவங்க ஸ்கூல் முடிய போகுது. ஸ்கூல் முடிஞ்சோடனே ப்ராம் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது ஒவ்வொரு பையனும் ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் பாலம் கலந்துக்கிறான். கூட கேட்ச்னு ஒரு பொண்ணு இருக்கா. 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீன் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இவளுக்கு பாலை பிடிக்கும். பட் இப்போ வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணவே இல்லை. பட் நம்மளை விட்டா இன்னொரு பொண்ணு டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு லைட்டாக எமோஷனலாக இருக்குமா. உடனே ஸ்ட்ரெயிட்டாக பால் கிட்டே போய் ஹே பால் நீ கேத்தனை லவ் பண்ணுறீங்களா. நீங்கள் 2 ப்ராம் ஃபங்க்ஷன் போகிறீங்களா கேட்குறப்ப ஆமாம் நான் ஃபங்க்ஷன் போக போகிறேன். பட் நீ நினைக்கிற மாதிரி அவனே என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவளை வந்து கூப்பிட்டா எனக்கு ஒரு யாரும் இல்லை. சரி நான் கூட போகிறதா இருக்கேன். ஏன் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறப்ப நான் மீன் என்ன சொல்ல தெரில. அவங்ககிட்ட லவ் சொல்லாமானு சொல்லிட்டு ஒரு தைக்கத்தில் இருப்பா. எதுவுமே சொல்லாமல் அவள் படங்கு கிளம்பிடுவா. பால் அந்த பொண்ணு கூட போகிறது இவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். டென்ஷனில் மார்க்கோட வீட்டுக்கு போவா. மார்க்கோட ஜாலியாக பேசினா அவன் டென்ஷன் ரிலாக்ஸ் ஆகும்ல. அதுக்கான வீட்டுக்கு போயிருப்பா. பார்த்தா இன்றைக்கி வேணா அந்த வீட்டில் இருக்க மாட்டா. மார்க்கோட தான் பேசிட்டு இருப்பா. வழக்கம் போல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் கிளாஸில் பாட்டெலாம் போட்டு 2 பேர் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக மார்க்கு ஒரு குண்டு தூக்கி போகிறாரு. ஹே ஜூனோ நான் அதுக்கடுத்து இங்கே இருக்க போகிறது இல்லை. நான் வெனசா விட்டு பிரியதாக இருக்கேன்னு சொல்லுவார். இதை பார்க்குறவளுக்கு ஒன்றும் புரியல. என்னது வெனசா விட்டு பிரிய போகிறீங்களா. அப்போ அந்த குழந்தை என்ன போகுதுன்னு கேட்டால் இந்த குழந்தைக்காக தான். பாரு எனக்கு 30 வயசு ஆகுது. அதுக்குள்ளே இந்த குழந்தைய வளர்த்து அப்போ வர வயசில் எனக்கு வரல. எனக்குன்னு சில லைஃப் இருக்குது. நான் மியூசிக்கில் சாதிக்கணும். இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டா எனக்கு தான் பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் வெனசாக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எமோஷனில் பேசுவானா. இதை பார்த்து நான் மீன் கடுப்பாயிரும். ஏன்னா வந்து குழந்தை நல்லா வளர்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவன் நல்லா பழக ஆரம்பித்தா. பட் இவளுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம மார்க்கோட பழக ஆரம்பித்தோம்ல. இதனால தான் மார்க் மனசை விட்டு புரியுதான் நினச்சிட்டு இருப்பா. இதுக்கு மேலே இங்கே இருக்கவே முடியல. நான் இங்கேருந்து போகிறேன்னு அவள் அழுதுட்டு அங்கேருந்து போகிறதா இருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு மனசு அங்கே வருவாங்க. ஹே ஜூனோ நீனு எங்கே இருக்க எதுக்கு அழுதுட்டுக்குன்னு கேட்டால் அவள் எல்லாருமே போட்டு உடைச்சிட்றா. இந்த மாதிரி மார்க் உங்களை விட்டு பிரிய போகிறாராம். அவருக்கு இந்த குழந்தை அளவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து வெனசாக்கு வந்துடுது. எங்க நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கிட்ட தான் ஆட்லாம் கொடுத்தேன். இப்போயே நீங்கள் கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைக்கு நான் எவ்வளோ ஆசைப்பட தெரியுமா. எனக்கு இந்த குழந்தை வேணும். இந்த குழந்தைக்காக நான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த குழந்தை வேணும்னு சொல்கிறப்ப இதான் மனசு எனக்கு பயமாக இருக்குது. நீ இப்போ வரைக்கும் பறக்காத ஒரு குழந்தைக்கா எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்க. பட் என்னால் அந்த முடியாது. எனக்கு என்ன அப்பா ஒரு வயசில் வரல. எனக்கு என்ன கெரியர் இருக்குது. நான் தான் பார்த்தாகணும். ப்ளீஸ் என்னால் இதுக்கடுத்து இந்த குழந்தை வளர்க்க முடியாது. அப்படி இன்கேஸ் உனக்கு குழந்தை முக்கியம்னா என்ன விட்டுரு. நான் அவனை டிவோர்ஸ் பண்ணி தனியாக வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு புருஷனை மட்டும் சண்டை போட்டுருக்காங்க. இதை பார்த்து மீன் செம்ம கடுப்பாயிருது. ஏன்னா அவங்க நல்ல கப்புள். நம்ம குழந்தை நல்லா வளர்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தா. பட் கடைசியில் பார்த்தா சண்டை போட்டுருக்காங்க. கண்டிப்பாக இவங்ககிட்ட நம்ம குழந்தை நல்லா வளராது. இதுக்கடுத்து நம்ம எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு காரட்டு அங்கே வந்துடுவா. ரோட்டில் நின்றுக்கிட்டு தேவத்தையும் வளர்த்துட்டு இருப்பா. இதுக்கடுத்து அவளுக்கு என்ன செய்ய தெரியல. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 9 மாதம் கிட்ட வந்துருச்சு. கண்டிப்பாக குழந்தை பெற்றே ஆகணும். எப்படி இந்த குழந்தை வளர்க்க போகிறோம்னு நினச்சி காரில் உட்காந்து தேவத்தையும் வளர்த்துட்டு இருப்பா. இதே நேரத்தில் நம்ம ஹீனோட அப்பா வைப்பாங்க. அவர் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நைட் நம்ம ஹீன் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லுவா. இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் அப்புறம் தான் அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார். இங்கே பாருமா உங்கள் அம்மாவுக்கு எனக்கு இதே மாதிரி தான். நாங்கள் 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல உங்கள் அம்மா என்னோட பிரிஞ்சு போயிட்டா. பட் எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஹோப் இருந்துச்சு. அது யாரும் நீ தான். ஒருத்தருக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இல்லைனா கூட பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருந்தால் போதும். அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க வாழ்க்கையோட வாழ முடியும். இதே மாதிரி நான் வெனசையும் பார்க்குறேன். வெனசா அந்த குழந்தையோட ரொம்ப ஆர்வத்தில் இருக்கா. ஸோ கண்டிப்பாக அவளால் அவங்க குழந்தை நல்லாவே பார்த்துக்க முடியும். எனக்கு அவள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறப்ப
இதை கேட்க நம்ம என்ன சொல்லி தெரில. அவள் பாட்டு காரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. சடனாக அவளுக்கு ஒரு ஐடியா வருது. பேப்பர் எடுத்து ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்கா. தென் அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வெனஸோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் வெனஸா மார்க்கு சண்டை போட்டுருப்பாங்களே. கடைசியில் டேபிள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேர் இப்போதைக்கு சமாதானமாகி, இங்கே பாரு இப்போதைக்கு உனக்கு எனக்கு செட் ஆகலை, நம்ம எதுக்கு சேர்ந்து வரணும், நம்மளோட பிரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணுறதா இருக்காங்க. கரெக்டாக அப்போதைக்கு அவங்க கதவை யாரும் தட்டுற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா ஒரு லெட்டர் மட்டும் அங்கே இருக்கும். பார்த்தா நம்ம மீன் எதாவது எழுதியிருந்தால அந்த லெட்டர் தான் அங்கே இருக்கும். அதை படித்து பார்க்குறாங்க. பட் நம்ம மீன் என்ன எழுதின்னு சொல்லி அதில் காட்ட மாட்டாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் அந்த பாலுங்கிற பையன் இருக்கல, வழக்கு மேலே காலைல ஜாக்கிங் போகிறக்க வீட்டு வெளியே வருவான். பார்த்து வீட்டு வாசலில் ஒரு வீட்டோட மெயில் பாக்ஸ் இருக்குல்ல, அது செக் பண்ணி சாக்லேட் சொல்கிற மாதிரி இருக்கும். யார் எழுதிருப்பான்னு சொல்லிட்டு இவன் மெயில் பாக்ஸ் திறந்து பார்க்குறான். பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்டாக் மிட்டாய் இருக்குல்ல, அதாவது இருக்குது. அதாவது இந்த பால் இருக்கல, இன்னும் டிக்டாக்ல ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சாப்பிட்டே இருப்பான். இதை பார்த்து நம்ம மீன் இம்ப்ரெஸ் ஆகி பாலை லவ் பண்ணியிருந்திருப்பா. இப்போ பால் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக பாக்ஸ் ஃபுல் வாங்கி வச்சிருப்பா. இதை பார்த்து பாலுக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கோம். ஸோ அவனுக்கு தெரியுது நம்ம மீன் வாங்கி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு. தென் அதுக்கடுத்து காலைல பார்க்கில் போய் ஜாகிங் பண்ணிட்டு இருப்பானா. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோனான ஜூனோ வருவா. ஜூனோவை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜூனோ ஹீரோவை பார்த்து, ஹே இன்னைக்கு காலனுக்கு ஒரு கிஃப்ட் வச்சில்ல, அதை பார்த்து எனக்கு கேட்பா. இதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறா. சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். பட் ரெண்டு பேரும் அவங்களோ சொல்லாமல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளே சொல்லுன்னு சொல்லிட்டு பால், இவ்வளோ நாள் இஷ்டம் சொல்லாமலே இருந்தேன், பட் இப்போ சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனும் ரொம்ப ஹாப்பியாகிறான். பதிலுக்கு அவனும் ஐ லவ் யூன்னு சொல்கிறப்ப ரெண்டுத்துக்கு வர ஹாப்பி. அந்த பார்க்கில் ரெண்டு பேரும் கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அங்கே தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் சேர்ந்ததை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோனை கூப்பிட்டு கங்க்ராஸ்லாம் பண்ணிட்டு இருப்பா. தென் அதுக்கப்புறம் ஹீரோ விஷயம் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ரெடி ஆகிட்டு இருக்கல, அந்த காம்படிஷன் அடுத்ததாக இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்கிறப்ப அவಳು செஞ்சு வந்துருப்பா. இப்படி சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாளா. அப்போ தான் கரெக்டாக அவளுக்கு ப்ரெக்னன்சி பெயின் வருது. அப்பா எனக்கு வயிறில் வலிக்குது, ப்ளீஸ் நீங்கள் வந்து கூட்டு போங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா தான் வராரு. எப்படி அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் குழந்தைய பார்த்துட்றா. பார்த்தா நம்ம மீனுக்கு அழகான ஒரு குழந்தை பார்த்துருக்கோம். அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதே நேரத்தில் அந்த பாலம் வைப்பாங்க. அவனுக்கு நீத்த காம்படிஷனுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பான். பட் பார்த்தா நம்ம மீன் அங்கே வரல. ஏன்னா அவள் தான் அங்கே ப்ரெக்னன்சியில் இருக்கால, இது அவனுக்கு தெரியாது. நம்ம மீன் வரலங்கிற ஏக்கத்துலேயே அந்த காம்படிஷனில் கலந்துக்குவான். பட் எப்படியும் அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிருவான். பட் அப்போ தான் அவனுக்கு புரிய வருது, அவள் ப்ரெக்னென்ட் ஆகுங்கிற விஷயத்தில் நம்ம மறந்தே போயிட்டோமே, கண்டிப்பாக அவளுக்கு பெயின் ஏற்பட்டிருக்கோம், ஹாஸ்பிட்டல் சேர்த்துப்பான்னு சொல்லிட்டு ஆள் காம்படிஷன் முடிஞ்சுன்னு வேலையை அங்கே போகிறான். அவன் நினச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் பெட்டில் படுத்திருப்பா. அவங்க ரெண்டு பேருக்கு அழகாக ஒரு ஆம்பளை போய் பிறந்திருப்பான். குழந்தை அங்கேருந்து குழந்தைகளை வைக்க ரூம் இருக்கும், அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இப்போ ஆளுக்கு இதெல்லாம் பார்த்து புதுவான ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த வயசில் நம்ம அப்பாவான்னு சொல்லிட்டு அவன் நினச்சி விட பார்த்ததில்ல. இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. தென் பெட்டுக்கு பக்கத்தில் போய் நம்ம மீன் பக்கத்தில் படுத்துக்குவான். ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறப்ப நம்ம மீனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். கட் பண்ண இதே நேரத்தில் வெனசா காமிப்பாங்க. பார்த்தா வெனசாவுமே அதே ஹாஸ்பிட்டல் வந்துருப்பா. நர்ஸ் வெனசா பார்த்து, மேடம் நீங்கள் என்ன வெனசா உள்ளே வாங்க, உங்களுக்கு அந்த பையன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் கட்டுவாங்க. பார்த்தா நம்ம மீனுக்கு பிறந்த குழந்தைய வெனசா கிட்ட கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் நம்ம ஹீரோயின் லெட்டர் எதாவது எழுதிட்டு போனால அது என்னென்னு காமிக்கிறாங்க. வெனசா உங்களுக்கு இப்போ இந்த குழந்தை வேணும்னு தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுவேன், கண்டிப்பாக இந்த குழந்தை உங்களுக்கு தான் சொல்லிட்டு தான் அந்த லெட்டர் எழுதிருப்பா. இதை பார்த்து வெனசாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். தான் புருஷமான பரவாயில்ல, ஒரு சிங்கிள் மதராக இருப்போம், இந்த குழந்தை தனால் வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்டில் இருந்திருப்பா. இப்போ ஹீரோனோட குழந்தைய அவளை அடாப்ட் பண்ணிக்கிறா. ஒரு சிங்கிள் மதரா இவன் அந்த குழந்தை வளர்க்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ணால் இதெல்லாம் நடந்து சில மாதங்கள் கழிச்சு சம்மர். நான் மீன் வீட்டிலேருந்து கிட்டாரோட சைக்கிளிங்கே போயிட்டுருக்கா. பார்த்தா பாலோட வீட்டுக்கு தான். பாலுமே ஒரு கிட்டார் எட்டு வந்து ரெண்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. நல்ல பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட ஜூனோங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.